இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்வதையும் அவர்களுடைய படகுகளை கைப்பற்றி ஏலம் விடுவதையும் இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதனால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலையில் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும், பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்கவும், கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தங்கச்சிமடம் பேருந்து நிலையம் அருகே நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை 3 நாள் தொடர் போராட்டமாக மீனவர்கள் அறிவித்தனர். அதன்படி இரண்டாவது நாளாக இன்று உண்ணாவிரத பந்தலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தவறினால் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் எங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இன்றைக்கு அதிகாரிகள்லாம் கேட்டதற்கு இணங்க இதை காத்திருப்பு போராட்டமா மாற்றிருக்கோம். இப்ப மட்டும் மத்திய மாநில அரசுகள் இந்த போராட்டத்தன்மையை பார்த்து இந்த போராட்டம் வேற பாதைக்கு போகாத அளவுக்கு சாலை மறியல், கருப்பு கடிப்பு ஆர்ப்பாட்டம் இப்படி வேற மாதிரி போகாத அளவுக்கு உடனே மத்திய அரசு, மாநில அரசுகள் இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். தண்டனை கைதிகள் 38 பேர் இருக்காங்க. ஓராண்டு, ஈராண்டு, 6 மாசம் தண்டனை கைதிகள், அவர்களையும் உடனே விடுதலை செய்யணும். இந்த அபகாரத்தை ரத்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில்